குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 307வது பிரிவின்படி குற்றவாளி தேவாவுக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஏ சந்தர், தம்பி 3 வருஷம் தண்டிக்கப்பட்டதுக்காக கனகராஜ் கவலைப்பட்டு இருக்கான். எப்படியாவது அவனை தப்பிக்க வைக்கணும்னு ஹைகோர்ட்டுக்கு போவாங்கறியா? அவன் விஷயம் எனக்கு எதுக்குடா? இந்த தண்டனையில இருந்து நான் எப்ப தப்பிக்கிறது? முதல்ல அந்த விஷயத்தை சொல்லு. சபபபா, லேடிஸ் இந்த புடவை எப்படிதான் கட்டிக்கிறாங்களோ தெரியல. அம்மா, தாயார்களே, தங்கைகளே, யூ ஆர் ஆல் கிரேட். அண்ணி அண்ணி வா தச்சி வா. அண்ணி பாருங்க. தச்சி இப்ப சொல்லு. சீ, என்னது உன் மேல சிகரெட் நாத்து அடிக்குது? தம் அடிக்கிற புருஷனுக்கு வாக்கப்பட்டா கம்முன்னு சிகரெட் வாசனை வராதா என்ன? இப்பதான் என் புருஷன் வந்து முத்தம் கொடுத்துட்டு போனாரு. சீ, முண்டம் முண்டம் என்னடி? அது இருக்கட்டும் அத்தாச்சி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு இங்க வராதடி. ஏன்? ஃப்ரெஷ்ஷா மேரேஜ் ஆன ஜோடி இல்லையா? எப்போ எப்படி எந்த சீன்ல இருப்போமோ? ஆமா ஆமா, என்ன தேய்ச்சிக்கலன்னு பாட்டி புலம்பிட்டு இருக்கு. நீ என் தலைக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? என்னையா தேய்க்கவா? உனக்கா? அத்தாச்சி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உன்னை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அத்தாச்சி, இன்னையில இருந்து உன்னை தேய்க்கிறேன். வா அத்தாச்சி, பாடி. நீ என்னடா தேய்ச்சி விடுறது? என்னது அவர் உன்னை டேங்கிறாரு? அது மேரேஜுக்கு அப்புறம் மூடு வரும்போதெல்லாம் என்ன செல்லமா டேன்னு வாரு. பேசாம இருங்க. லேடிஸ் மத்தியில் நீங்க எதுக்கு? நீ வா அத்தாச்சி. என்ன எண்ணெய் கீழே போட்ட? ஒண்ணுமில்ல, உன்னை கண்ட மாத்திரத்துல என்னையே கீழே போட்டுட்டேன். அத்தாச்சி, உன் உடம்பெல்லாம் தினம் எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா தேய்ச்சி கூடாது? தலை தலைன்னு மின்னுவியே. என்னது முகமெல்லாம் வேர்வை? சின்ன எமோஷன். பாத்ரூம்ல வேர்வை என்ன? என் கண்டிஷன் உனக்கு என்ன தெரியும்? என்ன கை நடுங்குது? இது நடுக்கம் இல்ல தச்சி, ஒரு நரம்பு கட்டாயி இன்னொரு நரம்புல டபார்னு லிங்க் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரோக் தான் போல இருக்கு. உன் கை ரொம்ப முரடா இருக்க. நீ அண்டாவை தேய்ச்சு நல்லா காய்ச்சிடுச்சு. நாளைக்கு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அத்தாச்சி உன் கையும் காய்ச்சிடும். பால் பொங்குது. கை வேலையா இருக்கேன், வேற யாரையாவது கூப்பிடுறா? ஓ, நீ பால் பொங்குதா? அது என்னமோ அத்தாச்சி, என்ன கை இல்லையா? உன் பட்டு உடம்ப விட்டு விட்டு வரமாட்டேங்குது. சரிதான் போ நீ. ஓ ஐயோ, நேரம் கெட்ட நேரத்துல பால் பொங்குதே, என்ன பண்றது? குடிதிரு கூட இல்லையே. ஐயோ, உடவை தூக்கி பிடிச்ச அப்படிதான். பையன் எதுக்காக அப்படி சத்தம் போட்டா? ஆண்டி, பாட்டிமா, மம்மி, சித்தி, எல்லாரும் வாங்க. ஆண்டி ஆண்டி இல்ல, அங்கிள். ஐயோ, கேக்கிட்டு டேய் சொல்றத கேளுடா. ஐயோ, கட்டாதடா டேய், என் பையன் கட்டா மேல வைக்கடா. என்னாச்சுடா? ஆண்டி ஆண்டி இல்ல, அங்கிள். மேல கீழ, மேல ஆண்டி, கீழ அங்கிள். ஒண்ணுமில்ல தாச்சி, திடீர்னு பையன் பார்க்க கூடாது எதையோ பார்த்து பயந்து நடுக்கிட்டா. சாயங்கால மசூதி கொண்டு போய் சாயந்தரம் மசூதி கொண்டு போனா எல்லாம் சரியா போயிடும். அங்கே டாக்டர் இருக்காரு, அவரும் ஒரு பாய் தான், அப்துல் ஆயிரு. டக்கால் டக்கால்னு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். வட தம்பி வா. என்ன எல்லாரும் கோவமா என்கிட்ட வரீங்க? ஆனாலும் சின்ன தச்சி, கோவத்துல கூட நீங்க கோவப்பழம் மாதிரி இருக்கீங்க. வேற யாரு? சின்னைய முதலியார் பொண்ணு பாண்டியாடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட். உதைக்கிறதுல நான் ஃபர்ஸ்ட். ஐயோ, பாட்டிமா, பாத்ரூம்ல என்ன தேய்ச்சி விட்டாரு. என்ன? என் சிஸ்டருக்கு என்ன தேய்ச்சி விட்டியா? கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்ட ஏன்டா இப்படி ஐயோ, ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, ஐயோ, நிறுத்துங்கள். இதுல ஏன் தப்பு ஒண்ணு இல்ல. உனக்காக என் ஃப்ரெண்ட் என்ன இந்த வேஷம் போட வச்சா. எனக்காகவா? ஆமா தாயே, இவன் உன்னை லவ் பண்றான். கிட்ட இருந்து தினம் உன்னை சைட் அடிக்கிறதுக்கு இப்படி பிளான் போட்டா. உங்க பிளான் வேற பிளானா போக, உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி விட்டு என் பேத்திய அரை நிர்வாணமா பாத்திருக்கேன். அவன் மகன என்ன ஆகுறது? ஒரு பைசா வரதட்சணை இல்லாமல் உன் பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன். அவ இஷ்டப்பட வேணாமா? எனக்கு இஷ்டம்தான். அதோ பச்சை கொடி. நம்ம சாந்தி முகூர்த்த ராத்திரி எல்லாம் அநியாயத்துக்கு சிவராத்திரியா போய் தொலையுது. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நிலு, தப்பு. பெரியவங்க வேண்டதுல அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி வா, உனக்கு ஒரு நல்ல ஜோக் சொல்றேன். வேண்டாங்க. ஐயோ, யாராவது வந்துருவாங்க. வருவான். அங்க இத்தனோண்டு மூட்டை பூச்சி கிடைச்சா கூட கிழவி அப்படி இப்படி பரடுறா. இங்க நீ யாராவது வருவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே நடக்கணும். ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ரைட்.
நீங்க கட்டின ரயில்வே பாலம் இடிஞ்சு விழுந்து ரயில் கவிழ்ந்துடுச்சு. எத்தனை பேர் செத்தாங்களோ, எத்தனை பேருக்கு கை கால் போச்சோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீலு அக்கா அக்கா பாட்டிமா பாட்டிமா வந்துட்டீங்களா அம்மா? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். பாட்டி அவர் எங்க? உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் ஆபீசர் வந்து அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. என்னங்க என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்க? அம்மா 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 ஐயா பாருங்க என் தனியாத்த என் புருஷனும் பிள்ளையும் போயிட்டாங்க. வருத்தப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நியாயம் கிடைக்க முடியாது செய்யறேன். எதுக்கு சார் எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்தீங்க? என்ன நல்லா செஞ்சீங்க நீங்க. வாங்க இப்படி பாருங்க சார், கூறு புடவையோட மஞ்சள் குங்குமத்தை எழுந்த இந்த கல்யாண பொண்ணு பாருங்க. அவளுக்கு சுமங்கலி கோலத்தை உங்க கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? பாருங்க, அம்மா வேணும் அம்மா வேணும்னு அம்மா செத்து போயிட்டு தெரியாம தாய் பொணத்து மேல விழுந்த அழற பச்சை பிள்ளைக்கு தாய் பாசத்தை உங்க மந்திரி பதவி தருமா? அநியாயமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு அந்த கான்ட்ராக்டர் அந்த பாலத்தை கட்டினதுனால தானே ரயில் விழுந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருடைய தப்புன்னு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை உடனே அனுப்பி வைக்கிறேன். மிஸ்டர் ராஜன் சார், எல்லா பில்டிங்குக்கும் சீல் வைங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அந்த நேரத்துல ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது. நான் கதவு பக்கத்துல நின்று இருந்தேன். திடீர்னு சகப்பு சட்டை போட்ட 4-5 பேரு நக்சலைட் பிரதர் அவங்க ட்ராக் பக்கமா ஓடி வந்தாங்க. அப்ப டாம்னு சத்தம் கேட்டுச்சு, பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. பாம்பு அடிச்சதுனால தான் இது நடந்துச்சுங்கிறீங்களா? டாம்னு சத்தம் கட்ட அது பாம்புன்னு தானே அர்த்தம். மிஸ்டர் கனகராஜ், சி மிஸ்டர் காசிநாத், பாம்பு வச்சா பாலம் வெடிச்சு தானே போகணும், பின்ன இடிஞ்சு விழுந்துச்சுங்கிறீங்க. சொல்லுங்க, பாலம் வெடிச்சுதா இடிஞ்சுதா? பாம்பு வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம்பு வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம்பு வெடிச்சது. பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைக்க பாக்குறீங்களாடா போடவா? வாங்கம்மா. வணக்கம் ஐயா. நக்சலைட்டுங்க பாம்பு வச்சதுனால பாலம் வெடிச்சதுன்னு சொல்ல சொல்லி இவங்க எல்லாருக்கும் தலைக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு ஒண்ணும் கொடுக்கல. நான் என்னங்க சொல்லணும்? ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாச்சாமிக்கு நமக்கு ஆகாது. அவன் ஆளுங்க இங்க வராம பாத்துக்கன்னு சொன்னல. இப்ப என்னாச்சு? அவன் என்ன மாட்டி வைக்கிறதுக்கு அவன் ஆளுங்களை அனுப்பி தலைக்கு 500 ரூபாய் கொடுத்திருக்கான். ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாசாமி யாரு? அவங்க ஆளுங்க வராம பாத்துக்க நீங்க எப்ப என்கிட்ட சொன்னீங்க? சொன்னதா இல்லையா? இல்லையே. சொன்னதா இல்லையா? உன்ன ஐயோ நிறுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், என்ன காப்பாத்துறதுக்கு. சொல்லுங்கம்மா. என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சுக்கிட்டு பழனிக்கு ரயில போனேன். நடு ராத்திரியில டப்புன்னு சத்தம் கேட்டுதியா. சிஸ்டர், டப்புன்னு கேட்டுச்சா டாம்னு கேட்டுச்சா? ஓ மூஞ்சி மாதிரி கேட்டுச்சு. நாசமா போறவனே, அந்த பாலத்தை கட்டினதே நீதானடா பாழா போனவனே. எல்லார் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறதுக்குன்னே இருக்க. எல்லாரும் போலாம். பிரதர், அவங்க சொன்னது அவ்வளவும் உண்மை இல்ல. அப்ப கொஞ்சம் உண்மைங்கிறீங்க? இல்ல, இப்ப என் விரோதிங்க கொடுத்த தப்பான கம்ப்ளைண்ட வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க, ஆஸ்தியை சீஸ் பண்ணிட்டீங்க. சீஸ் பண்ண உங்க ஆஸ்தி எல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா 24 ஹவர்ஸ்ல பாலத்துக்காக 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். டேய் பிரகாஷ், டேய் அசோக், ஹாய். எவ்வளவு நாளைச்சு உன்னை பார்த்து? அவன்டா, ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் பிரகாஷ்.
என் உயிருக்கு உயிரானவன். She is the வணக்கம் சார். வணக்கம். சார் அந்த கேஸ் விஷயம் கேஸ் எனக்கு பூராவும் புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது சரி, 2 பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன். முடிஞ்ச இன்னொரு நாளைக்கு வரேன். ஆமா, நீ எங்க இருக்க? என் விசிட்டிங் கார்டு இந்த 6 கோடி 24 ஹவர்ஸ்ல நான் கட்டலன்னா என் கழுத்துக்கு கத்தி வந்துடும். என்னால முடியாது. ப்ளீஸ் சேட்ஜி. ஐ அம் சாரி. போய் சொல்லுங்கடா. ஆஸ்தி எல்லாம் சீஸ் பண்ணதுனால ₹1 கூட புரட்ட முடியாம போயிடுச்சு. பேங்க்ல ஓடி வாங்குறது நம்ம வழக்கம் தானே. இந்த டினாமினேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணுங்க. சரிங்க. மேடம், உங்களை பார்க்கறதுக்காக கான்ட்ராக்டர் கனகராஜ் வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், மேனேஜர் ஆயிட்டீங்கல்ல. இதுக்கு முந்தின மேனேஜரும் இவரும் ஸ்லேட்டும் குச்சியும் மாதிரி சேர்ந்து இருந்தவங்க தெரியும்ல. உங்க உதவி தேவை. பேங்க் பணம். லோனா கோல்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? கோல்ட வச்சா என்ன பிரயோஜனம்? பேங்குக்கு வட்டி வரும். என் பிரெயினையே வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரிசர்வ் பேங்க்ல இருந்து 8 கோடி வந்திருக்குல்ல சிஸ்டர். எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பணம் இந்த மாசத்துல விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யணும்னு தெரியும். அது வரையில உங்க லாக்கர்ல தான் இருக்கும்னு கூட தெரியும் சிஸ்டர். அனாவசியமான விஷயங்களை பேசுறீங்க. இல்ல சிஸ்டர், பேங்க் ஸ்டாப் யாருக்கும் தெரியாம நீங்க 6 கோடி தந்தீங்கன்னு வச்சுங்க. கோடிக்கு லட்சமேனி உங்களுக்கு 6 லட்சம் தந்து அந்த 6 கோடியை திரும்ப ஒரு வாரத்துல உங்க லாக்கர்ல வச்சிடுறேன். கெட் அவுட். மறுபடியும் யோசிங்க சிஸ்டர். இதுக்கு முந்தி இருந்த மேனேஜருக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி லேவாதேவில. சோ வாட்? ஐ டோன்ட் கேர். முதல்ல நீங்க இங்கிருந்து போல நான் போலீஸ கூப்பிடுவேன். பியூன் வந்துருங்க. ராகாலத்துல புறப்படும் போல இருக்கு. ஐயா, நீங்க அரெஸ்ட் ஆயிடுவீங்க இல்ல? 1977ல எமர்ஜென்சினால இந்திராமா தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பிரதர்? 1980ல பம்பர் மெஜாரிட்டில ஜெயிச்சாங்க. அங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் 3 வருஷம் வித்தியாசம். இங்க சிங்கிள் நைட் டிஃபரன்ஸ்.